ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், இவங்களுக்கு திருமண காலம் எப்போது நிர்ணயிக்கப்படுகிறது? இதுதான். இது வந்து நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். அது இருந்தாக்கா எங்ககிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. ரைட். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பெண் அல்லது ஒரு ஆணுக்கு திருமண காலம் எப்போது நிர்ணயிக்கப்படுகிறது? லக்னத்துக்கு 2, 7, 11ஆம் வீட்டு அதிபதிகள் அல்லது அந்த 2, 7, 11ஆம் வீட்டு அதிபதி மட்டும் கிடையாது, அதனுடைய புத்திகள் நடக்கும் காலங்கள் பெண் அல்லது ஆணுக்கு திருமண காலம் நிச்சயிக்கப்படுகிறது. அது ஒண்ணு இருக்கு. இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பலன்கள் அதையும் பார்க்கணும். நீ 2, 7, 11ஆம் வீட்டு அதிபதிகளுடைய தசா புத்திகள் நடக்கும் காலங்கள் திருமணம் நிச்சயிக்கப்படுதுன்னா, தசா புத்திகள் அந்நேரத்துக்கு அவங்களுக்கு பாதகாதிபதி தசா புத்திகள் நடந்தால் நடக்காது, தள்ளிடும், இல்லைன்னா எவனா ஒருத்தன் கெடுத்துடுவான். இது வந்து நிச்சயமா நடக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து கேட்பாங்க, குரு பலன் இருக்கே ஏங்க இன்னும் என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்பாங்க. குரு பலன் இருக்கு, நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியா சாதகமா இல்லை. அதனால இந்த காலங்களில் குறித்து கொள்ளுங்கள், இந்த காலங்களில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படும் என்று சொல்லுவேன். அவர்களும் வந்து அது வரைக்கும் காத்து நிற்பாங்க, கரெக்டா வருவாங்க, ஜாதகத்தை எடுத்துன்னு வருவாங்க. அந்நேரத்துக்கு பார்த்தாக்கா அதுக்கு மேட்ச் ஆகிற ஜாதகமாகவே வந்துடும். போங்க, இந்த டைமுக்குள்ள உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகும் சொல்வேன். நான் குறிப்பிட்ட ஒரு டேட் வந்து நம்ம கஸ்பாவிலேருந்து ஒருத்தர் வந்தார், இந்த தேதிக்குள்ள உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும் சொன்னேன். அந்த தேதியிலேயே வந்து கரெக்டா வந்து கல்யாணம் ஆச்சு. உடனே அவரு எப்படி கல்யாணம், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டாரு, எப்படிங்க எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும், சொந்தத்திலையா அசல்லையா, தூரமா இதுவான்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், உங்க பையன் ஜாதகத்துல குரு வக்கரமாகி சுக்கிர பார்வை ஏற்பட்டதால் நீ உன் பையனுக்கு பொண்ணு தேடாத, அவனே லவ் மேரேஜ் பண்ணின்னு உன் காலில் விந்துருவான் போங்கன்னு. என்னங்க எப்படி சொல்றான், என் பையன் அந்த மாதிரி கிடையாதே என்ன. இவர் என்ன பண்ணாரு, இங்கிருந்து அவங்க பையன்கிட்ட போய், என்னடா ஜோசிகார் இப்படி சொல்றாங்க, நீ எதனா ஒரு பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்டுக்கிறாரு. முதல்ல தயங்கணும், கட்சியில ஒத்துக்கணும். ஆமா, என்னடா சொல்லும்போது சொல்லிட்டா, நீங்க எது வந்தாலும் ஏத்துக்கிறேன்னு பையனுடைய அப்பா சொல்லும்போது, ஆமாம்பா நான் வந்து ஒரு எஸ்சி, அந்த பொண்ணு வந்து முதலியார், நான் விருப்பப்படலாம், அந்த பொண்ணு விருப்பப்படலாம், பொண்ணுடைய வீட்டில் வந்து ஒத்துக்கல, நான் என்ன பண்ண முடியும், அதனால நான் வெளியே சொல்லலை என்ன. அப்படி உடனே வந்து என்கிட்ட வந்து சொன்னா, அப்படி ஜாதி, அதாவது காதல் திருமணத்துக்கு ஜாதி தடை இல்லை, மதமும் தடை இல்லை. என்ன, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு உங்க பையன் விருப்பப்பட்டா வெளியே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போட்டோமா, நீயும் தடை பண்ணாதன்ட்ட. இந்த வார்த்தையை போயிட்டு பையன்கிட்ட சொன்ன உடனே அடுத்த ஒரு வார்த்தைக்கெல்லாம் அந்த பொண்ணு போய் அந்த பையனும் பொண்ணும் போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணின்னு வீட்டில் வந்து காலில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய வீட்லையும் ஏற்றுக்கினாங்க. இது வந்து அந்த மாதிரியான, அதாவது குரு வக்கரப்பட்டு சுக்கிரனை பார்த்தாலோ, சுக்கிரன் வக்கரப்பட்டு குருவை பார்த்தாலோ, ஆனால் நேரடி பார்வை இருக்கக்கூடாது, வக்கரப்பட்டு பார்க்கணும். அதாவது வக்கரம் என்றால் பின்னோக்கி பார்த்தல், அந்த மாதிரி பார்த்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி பல விவகாரம், அதாவது குழந்தை இல்லாமக்கு அதாவது சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்படுபவர்களும் உண்டு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப தடை ஏற்படும். 5ல் ராகு, 5ல் சனி, 5ல் சூரியன், இந்த மாதிரியெல்லாம் வந்து சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் நிறைய வந்து சிக்கல்கள் வரும். அவங்கெல்லாம் போயிட்டு அதாவது என்ன சொல்லலாம், அதுக்கு உண்டான சாந்தி செய்யலாம். அப்படி இல்லைன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டல் மூலிமா சரி பண்ணிங்க. இயற்கையாகவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, ஹாஸ்பிட்டல் மூலிமா பாங்க, எல்லாம் ஒன்று செய்யுங்கன்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேர் வைக்கிறதுக்காக வருவாங்க. சரி, பேர் வச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறதுலாம் வந்து பார்க்க வரவங்களுக்கு வழிகாட்டுதல் நல்லாக இருக்கணும். போனால் இவர் நல்லது செய்கிறார்,
இவர் சரியான முறையில் வழிகாட்டுகிறார். இதுதான் நமக்கு முக்கியம். இது மாதிரி நம்ம செய்ய முடியலைனாக்கா நம்ம பேரில் வந்து மரியாதை குறைஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், பாதகாதிபதி தசை அதில் புத்தி நடந்தால் கெட்டதுனால நடக்குது. இப்போ ஒருத்தர் சார் சொன்னார், அதாவது அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாக்கா அல்லது சந்திரன் வந்து சந்திராஷ்டம் இருந்தாக்கா கொஞ்சம் பார்த்து எல்லாம் செய்யணும், கொஞ்சம் தீமையெல்லாம் நடக்கணும். நான் என்ன சொல்கிறேன், சந்திராஷ்டமம் இருந்தால் கூட நல்லது செய்யக்கூடிய நேரம் உண்டு. எப்போ ஒன்னாக்கா 3, 6, 8 இந்த தசை அல்லது புத்திகள் நடந்தால் மட்டும்தான் அது கெட்டது செய்யும், மற்ற காலங்களில் கெட்டது செய்யாது. இது நல்லாக்கா நீங்கள் வந்து பரிசீலித்து பார்க்கலாம், ஒன்றும் இது கிடையாது. ஆக இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விஷயத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும். மக்களுக்கு சொல்லும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இப்போ கோயிலுக்குன்னு வரோம், இப்போ 108 தேங்காய் உடைக்கிறான். எதுக்கு போய் உடைக்கிறாங்க? அவங்க ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்டே கேட்குறான், சார் என்னை வந்து 108 தேங்காய் உடைக்க சொன்னாங்க, எப்படி சார் அது? ஆனால் 108ங்கிறது அது ஒரு மந்திர சொல். எப்படி மந்திர சொல்? 27 நட்சத்திரம், 4 வகுத்தினாக்கா 4 பெருக்கினாக்கா 108 வரும். ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்கள். அந்த 4 பாதம், ஒவ்வொரு பாதத்துக்கும் உடைக்கக்கூடிய ஒரு தேங்காய், அதுதான் வந்து கணக்கு. 108 தேங்காய் உடைச்சுனாக்கா 27 நட்சத்திரங்களும் ஏழ்வையாகும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. ஆக இது மாதிரிலாம் வந்து ஜாதகத்தில் நிறைய இருக்குது. நம்ம சொல்லும் போது விளக்கி சொல்லணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வந்து சந்திராஷ்டமாக இருந்தால் கூட உனக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்தால் ஜெயிப்பது நீங்களாக தான் இருப்போம். ஆனா பாதகாதிபதி தசாபுத்திகள் நடந்தால் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் வந்தார், வந்த உடனே எங்கிட்ட ஜாதகம் கேட்டார், இப்போதைக்கு எனக்கு நேரம் நல்லாகுதா, இன்னும் 2 மாசம் சரியான டைம் இல்லை, வண்டி வாகனத்தில் போகாதீங்க. அப்போ அவருக்கு பாதகாதிபதி புத்தி நடக்குது, வண்டி வாகனத்தில் போகாதீங்க, ஜாகிரதையா இருங்க. ஏன்? உனக்கு சந்திரனில் ராகு இருக்கிறான், ஜாதகத்தில் சந்திரனோடு ராகு சேர்ந்து இருக்கிறான். முழங்காலுக்கு கீழே அல்லது தொடைக்கு கீழே விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்படும் நிச்சயம், ஜாகிரதையா போங்கன்னு. அவர் என்ன பண்ணாரு, நான் சொன்னதே மறந்துட்டாரு, போனாரு, கீழே விழுந்தாரு, இந்த எலும்பு அவுட்டு உடஞ்சி போச்சு. நேராக வந்தார் என்கிட்ட, ஆட்டோ வச்சு, என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, பயப்படாத, இந்த நேரம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நல்ல நேரம் தான். ஆக மொத்தத்தில் நான் உஷார் செய்து கூட அவருடைய புத்தி எப்படியோ பேதளிச்சு போய் மாட்டிட்டார். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதே போல் பாதகாதிபதி தசா புத்திகள் நடக்கும்போது திருட்டு பயமும் உண்டு, களவு போவதும் உண்டு, வீண் பிரச்சனைகளில் மாட்டுவதும் உண்டு, ஜெயிலுக்கு போவதும் உண்டு, போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கு போவதும் உண்டு. இதெல்லாம் வந்து பாதகாதிபதி தசாபுத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அதில் நடக்காமல் போனால் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியான படை அமையலன்னு தான் சொல்ல முடியும் நம்மால. ஆக இதெல்லாம் பார்த்து நம்ம வழிகாட்டுதல் படி கரெக்டாக இருந்தால் வரக்கூடிய ஜோசியம் பார்க்க வரவங்க நிம்மதி அடைஞ்சு போவாங்க. இன்னைக்கு காலையில் கூட எங்கிட்ட குடியாத்துலேருந்து ஒரு ஆள் வந்தாங்க ஜோசியம் பார்க்குறது, எங்கள் வீட்டு தேடி வந்தாங்க. நான் எல்லாம் நீங்கள் வந்தாங்க, ஏமா வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரட்டேன்னா, ஃபோன் நம்பர் விட்டுட்டு சார் பரவாயில்ல கொடுத்துட்டு போ, நான் நாளைக்கு பார்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வராங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். எங்கிட்ட ஜோசியம் பார்க்குறவங்க கம்மி தான். ஹைதராபாத்லேருந்து வந்தார் ஒருத்தர், முஸ்லீம். அவர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபைனான்சரு, அவர்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு வராரு. வந்தோடனே இவர் வந்து ரெடியார், அவர் வந்து பணம் வாங்கிறதுக்காக வரும்போது கூட வந்துட்டார். வரும்போது என்னங்க நீங்கள் ஜாதகம் கூட பார்க்குறீங்க? ஆமாம் பார்க்குறேன். உடனே அவர் என்ன பண்ணார், ஆமாம் நல்லா பார்ப்பாரு, அவர் முஸ்லீமு. அவர் என்ன பண்ணார், ஜாதகம் கொண்டு வரல, டேட்டை பார்த்து டைம் கொடுக்குறாரு. உடனே மறுமணி கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், எடுத்த உடனே சொன்னேன், லவ் மேரேஜ் பண்ணீங்களா நீங்கள் அண்ணார்? ஒன்னாரியோ அதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? பண்ணீங்களா இல்லையான்னு? ஆமான்னார். அனதர் கேஸ்டான்னு? ஆமான்னார். உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிற சொத்துக்காக, சொத்து கிடைக்காது போயான்ட்டேன். உடனே என்னங்க நான் எப்போவாது கிடைக்குன்னு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? 2 ஆண் குழந்தைங்க இருக்குது, உங்களுக்கு கிடைச்சா உன் பசங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, போ. எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்ணில் தண்ணி விட்றான் அந்த. நான் ஒரு முஸ்லீம்,
எனக்கு அதன் மேலே வந்து நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எதையுமே பார்க்காம இங்கே சொல்லும்போது நான் நம்புகிறேன் சொன்னார். அப்போ தான் வந்து அவர் கூட வந்த ரெடியாக சொன்னார், எனக்கு குழந்தைய பிறகாதுன்னு சொன்னாருங்க. இவர் வந்து ஒரு சில இதெல்லாம் சொன்னார். அழகான ஆண் குழந்தை இருக்குது. இன்றைக்கி அந்த பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போல இருக்கிறான். இந்த மாதிரிலாம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து உருவாக்கணும். நம்ம சும்மா யானோதானோ நம்ம வரவங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு அவங்க வைக்கிற தர்ஷனால இது பண்ணுறதுலாம் நம்ம நினைக்கவே கூடாது. என்னைக்கு அந்த தொழில் வந்து வருமானத்துக்காக செய்கிறோமோ அந்த தொழிலில் வந்து நிறைய தப்பு நடக்கும். அது சேவையாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, வரவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்க. இதுதான் வந்து ஜோசியம் ஜாதகம் வளரக்கூடிய ஒரு இதுன்றது சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதகத்தை கணிக்கும் போது சீதாராமையர் பஞ்சாங்கத்தை கணிப்பாங்க, திருக்கணிதத்தை கணிப்பாங்க. திருக்கணிதங்கிறது உலக அளவில் இன்று திருக்கணிதம் ஏற்கப்பட்டு இருக்குது. ஏன்னா அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக வந்து அமெரிக்காவில் குழந்தை பிறந்தா கூட இங்கே உட்காந்துங்கன்னா ஜாதகத்தை எழுதலாம் அதில். ஆனால் வந்து சீதாராமையர் பஞ்சாங்கத்தை குறை சொல்ல மாட்டேன். ஒரு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஜோதிடர்களுடைய இதுக்கு நான் போயிருந்தேன். சங்கராச்சாரியர் வந்து அங்கே வந்து இந்த சந்தேகம் அவருக்கும் வந்துடுச்சு. எல்லாமே கேட்குறாங்க. நான் வந்து சீதாராமையர் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதா திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறதா? அவருக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல. கோயில் விசேஷங்களுக்கு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, ஜாதகத்தை எழுதி மற்ற விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்க. திருக்கணிதம் கொஞ்சம் சுத்தமாக வரும். சீதாராமையர் பஞ்சாங்கம் வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கும். இருந்தாலும் கோயில் விசேஷங்களுக்கு சீதாராமையர் பஞ்சாங்கம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. எதையும் விட்டு கொடுக்கல, அதையும் விட்டு கொடுக்கல. ஆக மொத்தத்தில் நான் அங்கே பேசும்போது நான் கேட்குறேன், நான் என்னால் எதிர்த்து பேச முடியல. விட்டு கொடுக்காம பேசினார் பார், அவர் தான் பெரியவர். இப்படிலாம் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். விஷயம் வந்து நம்ம ஜோசியத்தை சொல்லும் போது படிக்கும்போது மற்றவங்கிட்ட பேசும்போது தன்னை வளர்த்து கொள்ளணும். தான் சொன்ன வந்து ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்குதான்னு அவங்க நினைக்கணும். இன்னொன்று என்னன்னா, ஜோசியம் பார்த்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மடமடமன்னு பஞ்சாங்கத்தை எடுத்து மற்ற இதெல்லாம் எடுத்து நான் சொல்லியது சரிதானா, அவங்க பார்த்துன்னு போயிட்டாங்க, அதோட முடிச்சுட்டு அவன் வச்சு 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து போட்டு போயிடலாம். நான் சொன்னது சரிதானா சொல்லிட்டு சில புத்தகங்களை எடுத்து பரிசீலனை பண்ணுவேன். உடனே என்ன பண்ணுவேன், பரிசீலனை பண்ணும்போது கரெக்டாக சொல்லுவேன், பரவாயில்ல அப்படின்னு திருப்தியோடு நடந்துக்குவேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்கிறீங்க, செய்கிறீங்க. நிம்மதி, அதாவது ஜோசியத்தின் மூலயமா வந்து நிறையா சொல்லலாம். வரக்கூடிய அரசியல்வாதியினுடைய ஜோசியத்தை கூட நான் கணித்து சொன்னது உண்டு. இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லலாம். ஆனால் நான் வெளிப்படையாக வந்து வெளியே பேசுறது கிடையாது. ஏன் பேசுறது இல்லைன்னா, ஒரு அரசியல்வாதி இந்த நேரத்தில் சாக போகிறாருன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சேன். ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியல, சொல்ல கூட, அதுதான் தர்மம். அப்புறமா எழுதி வச்சுட்டு அந்த பஞ்சாங்கத்தில் அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டேன். அப்புறமா வந்து செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் கூப்பிட்டு தாங்க என்னங்கண்ணா இதெல்லாம் வெளியே சொன்னாக்கா அவன் மண் சோறு சாப்பிட்டுக்கிறான், என்ன வந்து மண்ணுக்குள்ளே போட்டுருவான். இதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க, இதாங்க விதி, இதுதான் சாஸ்திரம். ஆக இந்த மாதிரிலாம் வந்து தீர்காயுலா அதாவது தீர்காம்சமாக தெரிந்தால் கூட ரகசியம் காப்பது நல்லது. இந்த ரகசியத்தை நீங்களும் காக்கணும். இதை வந்து எல்லாரும் செயல்படணும். நாளைக்கு உங்களை தேடி வரவங்க இன்னார்கிட்ட போனால் இன்னார் செய்வது நல்லது அப்படின்னு தெரியணும்.